வணக்கம். This channel we start only for educational purpose. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டு என்ன ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நிஃப்டி எடுத்துட்டீங்கன்னாக்கா -44 பாயிண்ட்டுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருந்தான். நாளைக்கு 16-17 இல்லையா, யூஎஸில் அந்த ஃபெட்டு ரேட் கட்டு பற்றி மீட்டிங் போயிட்டு இருக்குதுனால அப்படியே ஆசிலேஷன்லேயே இருந்தான். ப்ளஸ் மைனஸ் பேங்க் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் 170 பாயிண்ட் ப்ளஸ் வந்தான். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நிஃப்டி மைனஸ் ஆனதுலேருந்து பேங்க் நிஃப்டி ஒரு 78 பாயிண்டில் தான் ப்ளஸ் ஆகிருக்கான். நிஃப்டி இன்னைக்கு 25,118 ஓப்பன் ஆச்சுங்க. 25,138 ஹை, 25,048 அந்த ரேஞ்சில் லோ வச்சுருக்கான். க்ளோசிங் 25,69. அந்த 25,050 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வந்து நிஃப்டிக்கு வந்து பயங்கர ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் லெவல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருக்கானாக்கா அந்த சப்போர்ட்டிவ் லெவலில் 50 உடச்சி காட்டிட்டு 69 ஆவரேஜ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ நாளைக்கு இந்த யூஎஸ் நியூஸ் எல்லாம் இருக்கிறதுனால மார்க்கெட்டை என்ன பிஹேவியர் பண்ணுறா அப்படிங்கிறத ஓப்பனிங்கில் தான் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி எடுத்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் 54,884, ஹை 55,18, லோ 54,807, க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 54,887. சென்செக்ஸ் ஓப்பன் 81,921, ஹை 81,998, லோ 81,744, க்ளோஸ் 81,785. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா வோடாஃபோன் ஐடியா தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் வந்து 0.48% ப்ளஸில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக். இது நான் சொல்கிறது டாப் கெய்னர் கிடையாது, ஆக்டிவ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், அது நியூட்ரலாக தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கான். 0.25 25 பைசா தான் வந்து மைனஸில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 டேஸ் நியரஸ்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் மேலேயே வந்துட்டுருக்கான். ஸோ நியரஸ்ட் 940 அந்த ரேஞ்சில் இருந்தவங்க வந்து இன்றைக்கி 1010 அந்த ரேஞ்சில் வந்து 985க்கு க்ளோஸ் ஆகிருக்கான். இன்ஃபோசிஸ் இன்னைக்கு 17 ரூபா மைனஸ். ஆட்டோ செக்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி M&M ஒரு 59 ரூபா மைனஸில் ட்ரேட் ஆகிருக்கு. சரி, ஓகே. அடுத்து டாப் கெய்னர்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி ஜியோ ஃபினான்ஸ் தாங்க இன்றைக்கி டாப் கெய்னர். 4 ரூபா ஏறி இருக்கான், 1.31% ப்ளஸ்ஸு. பஜாஜ் ஃபினான்ஸு ப்ளஸ்ஸு 6 ரூபா ஏறி இருக்கான். எத்தர்னால் அதுவும் இன்னைக்கு 2 ரூபா ஏறி இருக்கான். அல்ட்ரா சிமெண்ட் 65 ரூபா ஏறி இருக்கான். ரிலையன்ஸ் இன்னைக்கு 4 ரூபா ஏறி இருக்கான், 1344 க்ளோஸ் ஆகிருக்கான். டாப் லாசர் அப்படின்னு எடுத்திங்கன்னா இன்னைக்கு ஏசியன் பெயிண்ட் 43 ரூபா மைனஸ் 1.75%. சிப்லா 26 ரூபா மைனஸ், அதுவும் நியரஸ்ட் 1.67 மைனஸ். M&M 59 ரூபா 60 பைசா, நியரஸ்ட் 60 ரூபா மைனஸ் ஆயிருக்கு, 1.66 மைனஸ். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இன்னைக்கு 9 ரூபா மைனஸ் 1.45. ரெட்டி 15 ரூபா மைனஸ் 1.21. ஸோ அடுத்து இன்னைக்கு ஆல் ஓவர் அப் ட்ரெண்ட் எடுத்துட்டாக்கா காலையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்இசி மேலே வந்தான், அப்புறம் சிமெண்ட்ஸ் வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ஸ் எல்லாம் கீழே 3% மதியம் அந்த ரேஞ்சில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு வந்து 5% ஏறி இருக்கான். டாடா கம்யூனிகேஷன் பார்த்து 3% ஏறி இருக்கான். மதர்சன் 3%, சிமெண்ட்ஸு 3%, ஓபராய் ரியாலிட்டி, டிஎல்எஃப், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி. ஆமாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ளஸில் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கான். ஏபிபி, இண்டு ஹோட்டல், ஐஇஎக்ஸ், பிஎஃப்சி, டாடா கெமிக்கல், அம்புஜா சிமெண்ட், ஹேவல்ஸ், கேன் பேங்க், ஆர்இசி. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ப்ளஸில் ட்ரேட் ஆகிருக்கான். இந்த யூஎஸ் ஃபெட் ரேட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிருக்கான். ஆர்இசி, பிஎஃப்சி, அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸு, இந்த மாதிரி எல்லா ஃபினான்ஷியல் கம்பெனியும் கூட பேங்கிங் கூட சில இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ நெகட்டிவ்ல ட்ரேடான ஸ்டாக்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி பயோகான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி இறங்கி தான் இருக்கான். பயோகான் பார்த்தீங்கன்னா 2% மைனஸ். ஏசியன் பெயிண்ட், சிப்லா பார்த்தீங்கன்னா 1.25% மைனஸ். அதுக்கப்புறம் கிளென்மார்க் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 55 பைசா மைனஸ்.
ஸோ இந்த மாதிரி டாக்டர் ரெட்டி 1.5%, டோரண்ட் ஃபார்மா 1%. ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா டைட்டன், ஸ்ரீராம், ஸ்ரீ சிமெண்ட், ஈச்சர் மோட்டார், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு மைனஸ்ல தான் ட்ரேட் ஆயிருக்கான். ஸோ இன்னைக்கு பிஓஎஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்டாக் கட்டான ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட், ஹேவல்ஸ், கேன் பேங்க், எம்பசஸ். ஆமாங்க, ஐடியில் பார்த்தீங்கன்னா எம்பசஸ் இன்னைக்கு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கா. பாரத் ஃபோர்ஜ், HAL, அப்புறம் ஜிண்டால் ஸ்டீல், ஃபெடரல் பேங்க், ஐஓசி, ஆல்கம், LTF, பேங்க் ஆஃப் பரோடா, கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட். இந்த ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு அதாவது ப்ரீவியஸ் ஹை கட் ஆகி ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ். லோ கட் ஆகி ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்னு எடுத்தீங்கன்னாக்கா கோஃபோர்ஸ், LTTS, ஜூப்ளியன் ஃபுட். இந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோ கட் ஆகி ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ். ஸோ பேஜ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 210 ரூபா ப்ளஸ் ஆயிருக்கான். சிமெண்ட்ஸ் 91 ரூபா ப்ளஸ், ABB 90 ரூபா ப்ளஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட் 65 ரூபா ப்ளஸ் ஆயிருக்கான். ஹேவல், HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் 49 ரூபா ப்ளஸ், SBI கார்டு 43 ரூபா, ஓப்ரா ரியாலிட்டி 38 ரூபா, எம்பசஸ் 35 ரூபா, MCX இன்னைக்கு 28 ரூபா ப்ளஸ், பஜாஜ் ஆட்டோ 25 ரூபா ப்ளஸ், ஹேவல்ஸ் 22 ரூபா, குமென்ஸ் இந்தியா இன்னைக்கு 20 ரூபா ப்ளஸ் ஆயிருக்கான். ஸோ இன்னைக்கு மைனஸான ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போச் 440 ரூபா மைனஸ், ஸ்ரீ சிமெண்ட் 300 ரூபா மைனஸ், டிக்சன் 118 ரூபா மைனஸ், ஈச்சர் மோட்டார் 74 ரூபா மைனஸ், மாருதி M&M எல்லாம் 60 ரூபா மைனஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல் 58 ரூபா மைனஸ், HDFC AMC 54 மைனஸ், பெர்சிஸ்டன்ஸ் 47 ரூபா மைனஸ், எஸ்கார்ட்ஸ் 46 ரூபா மைனஸ், பிரிட்டானியா, டைட்டன், இது ஏசியன் பெயிண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 35 ரூபா 40 ரூபா நியரஸ்ட் மைனஸ் ஆயிருக்கா. இன்னைக்கு ஆல் ஓவரா வந்து செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி தாங்க இன்னைக்கு 1.68% பிளஸ், டெலிகாம் 1.13% பிளஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 0.72% பிளஸ், ஃபினான்சியல் சர்வீஸ் 0.54 பிளஸ், ரெஸ்டாரண்ட் அந்த செக்டர் பார்த்தீங்கன்னா 0.53 பிளஸ், டிராவல்ஸ், கார்மெண்ட்ஸ், ஏரோநாட்டிக்கல்ஸ், கெமிக்கல் செக்டர், சிமெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.4 அந்த 40 அந்த ரேஞ்சில் ப்ளஸ் ஆயிருக்கான். ஆயில் ஸ்டாக், பேங்க் ஸ்டாக்ஸ், கன்சூமர் டூரபிள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0.20 அந்த நியரஸ்ட் அந்த ரேஞ்சில் தான் வந்து இன்னைக்கு அதாவது செக்டர் வைஸ் ட்ரேட் ஆயிருக்கு. மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தாங்க. மெட்டல் ஸ்டாக் செக்டர் இன்னைக்கு நியூட்ரல் ட்ரேட் ஆயிருக்கான். ஆட்டோமொபைல் மைனஸ், கேபிட்டல் குட்ஸ், FMCG வந்து 0.28% மைனஸ், ஐடி ஸ்டாக்ஸ் 0.29% செக்டர், பவர் செக்டர், ரீட்டைல், ஃபார்மா, மீடியா இந்த ஸ்டாக் இந்த செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா மைனஸ்லாம் ட்ரேட் ஆயிருக்கான். சரி, ஓகே. நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரம்ப் அனௌன்ஸ் டிக்டாக் டீல் வித் சைனா டு ஸ்பீக் டு XI ஆன் ஃப்ரைடே வெரி வெல் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ அதுக்கடுத்து செபி issued observe letters on the tariff MBB photovoltaic power on September 9, Canara Roboco Asset Management Company on September 10 and FinLab on September 11. ஸோ இந்த கம்பெனிக்கெல்லாம் வந்து SBI வந்து ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்து ஓலா எலக்ட்ரிக்கல் 2வது நாளுக்கு EV ஸ்கூட்டர் தயாரிப்பாளரின் பங்குகள் 3% உயர்ந்தன. ஆமாங்க, 2வது நாளாக அவனுடைய ஸ்டாக்கு கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஸோ 2025க்கான 400 கோடி PLI கோரிக்கையை தாக்கல் செய்தது. ஸோ இன்னைக்கு நியூஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க இன்னைக்கு USD INR பார்த்தீங்கன்னா 88 ரூபா 16 பைசாங்க. கோல்டு டாலர் 3643, சில்வர் 42.19, குரூட் ஆயில் 62 ரூபா 69 பைசா, கோல்டு 1,09,334, சில்வர் 1,28,340, குரூட் ஆயில் 5,584, நேச்சுரல் கேஸ் 261.90,
காப்பர் 915, காப்பர் ஏறிட்டே இருக்குங்க. 900 அந்த ரேஞ்சில் இருந்தால் 915 வந்துருச்சு. ஜிங்க்கு 281 10, லெட்டு 183 10. சரி, ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் டு வாட்ச் ஆல். தேங்க்யூ.